வானகம் பசங்களா, ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1118ல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தரமான விஷயம் நடந்துருந்தாங்க சொல்லணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒன் பீஸில் நீக்கான்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் மட்டும்தான் இருந்தார். அது நம்ம லூஃபி தான். ஆனால் இந்த சாப்டரில் 2 நீக்கா வந்து இருக்கிறாங்க. நம்ம பாணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியல. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் நீக்கா வந்து ஆயிட்டா. ஸோ இதை பார்த்தப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு 3 விதமாக ஃபீல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்க்கறதே மாசாக இருக்கிற சீன்றன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. செகண்ட் கேட்டகரி என்னன்னா, இது என்னடா இது பார்க்கறது எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் இவ எதுக்கு இன்னொரு கடவுள் ஆனா லூஃபி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாக இருப்பீங்க அதை பார்த்துட்டு. ஸோ தேர்ட் கேட்டகரி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது என்ன மாதிரி கேட்டகரி. அது என்னதுன்னா குழப்பம் தாங்க. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நீக்காவா ஆனா, அதுவும் லூஃபியே வந்து அவகிட்ட போயிட்டு உன்னால் முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவா. அதை பார்க்குறப்போ ஒன்றுமே புரியல. குழப்பம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்துச்சு. எனக்கு அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால இந்த தேர்ட் கேட்டகரி வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி சொன்ன 2 கேட்டகரியில் வந்து சேர்த்துடலாம். அதை ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ ஒரு நிமிஷம் அதை பார்க்குறோன்னு சொல்லிட்டு வச்சு அந்த பேனலில் ஆகா சூப்பராக இருக்கிறான்னு சொல்லிட்டு தோணுது. அடுத்த நிமிஷம் இவ எப்போ அதை ஆனான்னு சொல்லிட்டு கடுப்பாகுது. அதுக்கு அடுத்த நிமிஷம் எப்படி இது வந்து நடந்திருக்கும், எதுக்காக லூஃபி ஃபர்ஸ்ட் போய் அவட்ட மாற சொன்னான்ற மாதிரி அந்த குழப்பம் தான் வருது. ஸோ அந்த நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இருக்கிறேன். பட் ஏன் வந்து எனக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்றதை பற்றி நம்ம வீடியோவில் போய்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவில் பொறுத்த மட்டும் வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன சாப்டரோட ரிவ்யூ நீங்கள் யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். வெறும் அந்த சாப்டர் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சாப்டரோட ரிவ்யூ நான் வந்து போட்டுருக்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் நான் வந்து தனியாக சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுமா. சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் நம்ம யாமட்டோ வந்து காட்டிக்கிறாங்க. யாமட்டோ ஒரு வழியாக அவளோட ஊர் சுற்றுற பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டான் அந்த சாப்டர்லேருந்து. ஸோ இப்போ நம்ம கதை உள்ள போயிடலாம். கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம வார்க்கறி முட்டி ஒரு பெரிய குழந்தை பறந்து வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்துட்டு எக்கெடுக்கு வெளியில் கப்பல் நிற்குதுல்ல, அது மேலே வந்து ஊந்துட்டு தண்ணி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கிடுது. ஸோ மூழ்கிறப்ப இந்த பெரிய குழந்தை சில விஷயத்த வந்து சொல்லுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாய் பாய் எங்கே இருக்கிற, எங்கே போன, நம்ம 2 பேர் திருப்பி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், நீங்கள் இருந்ததானே ஜாய் பாய், இது என்ன ஸ்ட்ரேஞ்சாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெரிய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கினே போகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. டிராகன் ஒரு பக்கம் வந்து தலைவலி கொடுக்குறாங்க, இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தலைவலி கொடுக்குதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் வார்க்கரியை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய குழந்தை வந்து ஃபஸ்ட்டு தூங்கி இருந்ததில்ல எத்தனையோ வருஷமா, அது ஒரு வேளை எந்திரிச்சு நின்றுச்சு. அது எந்திரிச்சு நின்னதுக்கு அப்புறமா அதோட தூக்க கழகம் வந்து தெரியலன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதனால நம்ம வார்க்கரி வந்து முட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் தள்ளி விட்டுக்கிறாரு, அதாவது அந்த தூக்க கழகம் வந்து போகிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இது போனதுக்கு அப்புறமா திருப்பி இந்த ரோபோட் வந்து மேலே வந்துட்டு ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அடுத்த சீன் வந்து மக்கள் அந்த டெலகாஸ்ட்டை பார்த்துருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து போது இந்த டெலகாஸ்ட் கட் ஆனதை பார்த்துட்டு அவங்க ஒருத்தர் ஒன்று சொல்லினுக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஆச்சு, எப்படி இந்த ப்ராட்காஸ்ட் வந்து பாதியிலே கட் ஆச்சு, யோசிச்சு பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் எப்படி இறந்துருப்பாரு, வேற யாரோ வந்து அவர் கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அவர் வந்து ஏகப்பட்ட பாவம் பண்ணதான் அவர் வந்து சொன்னார். ஆனால் அதுக்காக வேர்ல்டு கவர்மெண்ட்லாம் அவர் வந்து கொண்டு இருக்க மாட்டாங்க தானே. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்டார் லூஃபி தான் வந்து அவர் ஹாஸ்டேஜாக வச்சுக்கிட்டா முன்னாடி வந்து நம்மகிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து இது அவங்க தான் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தவங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று சொல்லினுக்கிறாங்க. நம்ம லியோவே வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி தான் பண்ணலான்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். அப்போ ரெபேக்கா வந்து இல்லை அதை வந்து அவன் பண்ணலான்ற மாதிரி அவன்கிட்ட சொல்கிறா. இப்போ சீன் வந்து யோர்கிட்ட போகுது. 5 எல்டர்ஸில் யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வார்க்கரி தான் கேட்குறாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவர் என்ன கேட்குறாருன்னா, யோருக்கு இன்னும் மீதி எத்தனை வெகாப்பங்க வந்து உயிரோடு இருக்கிறாங்கன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ யோருக்கு வந்து என்னை தவிர லிலித் தான் அப்புறமா அட்லஸும் உயிரோடு இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, லிலித் வந்து லேபோஸ்ட் எடுத்து மேலே இருக்கிறா, அட்லஸ் வந்து நார்த் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிறான்ற மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம யோருக்கு வந்து சொல்கிறா. அப்போ 5 எல்டர்ஸ் வந்து டெலபதியில் வந்து பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து அவங்களே அழிக்கணுமான்ற மாதிரி கேட்குறாரு. அது இன்னொருத்தர் வந்து ஆமாம் அவங்கள வந்து கொன்னே ஆகணும், வெகாப்பங்க இறந்ததுக்கு அப்புறமும் பங்கர் கார்டு வந்து ஆக்டிவாக தான் இருக்குது, நம்ம யோர்க்கை வச்சு அதில் பெனிஃபிட் ஆகிக்கலாம், ஆனால் மீதி 2 வெகாப்பங்க வந்து தேவையே இல்லை, அவங்கள அழிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அதே டைமில் நார்த் ஈஸ்ட் கோஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னா, ஜெயின்ஸோட கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. அங்கேருந்து நம்ம டோரி ப்ரோகி அப்புறம் லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏறிக்கிறாங்க. ஏறினதுக்கு அப்புறமா லூஃபி வந்து ஓ இதுதான் ஜெயின்ஸோட கப்பலா, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு உசோப்பா அப்புறமா சாப்பர்லாம் எங்கன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ அவங்கள சுற்றிக்கிற நேவிக்கு சில பேர் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வார்ஷிப் இருக்குது, அவங்க எங்கே போனாலும் வந்து துரத்தின்னு போங்க, அவங்கள விட்டுடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கிராஸும் டாலும் தான்.
டால் வந்து முன்னாடி பார்க்கறதுக்கு சீனா இருந்தால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணு மாதிரி ஆயிடுறா. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸும் வந்துருக்கிறா. ஸோ பானி வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் சின்ன குழந்தைய வந்து மாற்றிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயின்னு இருக்கிறா. அப்போ நம்ம லூஃபி ஓய்மாவும் காஷியும் பார்த்துட்டு அவங்க கிட்ட ஓடுறான். சாஞ்சி வந்து நாமி கிட்ட ஃபோனில் பேசினுறான். சாஞ்சி வந்து என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், உங்கள் நிலமை அங்கே எப்படி இருக்குதுன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதுக்கு நாமி வந்து என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் உங்கள் பின்னாடியே வந்துடுவோம், எடிசன்னால நாங்கள் மேலேருந்து கீழே லேண்ட் ஆக முடியும், ஆனால் லேண்ட் ஆகிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், உங்களோட ஹெல்ப் தேவைன்ற மாதிரி நம்ம நாமி வந்து சொல்கிறா. அப்போ சாஞ்சி வந்து என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்காகவும் அப்புறமா ராபின்காகவும் அதுக்கடுத்து லிலித்காகவும் நான் வந்து என் உயிரை கொடுப்பேன்ற மாதிரி நம்ம சாஞ்சி வந்து சொல்கிறான். அதுக்கு அடுத்து நீங்கள் போய் தண்ணியிலே ஊந்தாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன்ற மாதிரி சொல்லிட்டு சாஞ்சி சொல்கிறான். அதை கேட்டதும் உசோப் வந்து அடே காப்பாற்றி எல்லாரையும் தான் காப்பாற்றலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஃப்ராங்கி அப்போ என்ன சொல்கிறான்னா, கப்பலுக்கு எதுவும் ஆமாம் நான் பார்த்துறேன்ற மாதிரி ஃப்ராங்கி சொல்கிறான். அவன் மறுபடியும் உசோப் வந்து டேய் எங்களை பற்றி யோசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அவங்க பேசுனுங்கிற டைமில் வானத்தில் ஏதோ ஒன்று பறந்து வருது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஸ் தான். அவர் பறந்து வராரு. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயின்ட் ஷிப்பை நோக்கி வராரு. அப்போ சாஞ்சி வந்து ஒரு எல்டர் இங்கே வரானான்ற மாதிரி அவன் வந்து பார்த்துனுக்கிறான். அப்போ லூஃபி வந்து என்ன பண்ணுறான்னா, ஜெயின்ட் ஷிப்பில் ஒரு கிச்சன் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், அங்கே வந்து சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதை போய்ட்டு அவன் வந்து கட்டுன்னு கட்டினுக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஜெயிண்ட் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ தான் ஸ்டார்ட் லூஃபியா, கேப்டன் வந்து உன்னை பற்றி நிறைய சொல்லிக்கிறாரு, நீ நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார், அதனால தான் நான் இவ்வளோ சாப்பாடு செஞ்சு வச்சேன்ற மாதிரி அவருன்னு சொல்கிறாரு. லூஃபி வந்து அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சாட்டினே இருக்கிறான். அதுக்கு அடுத்து மார்ஸ் பறந்து வந்தார் பார்த்தீங்களா, அவர் என்ன டிராகனா என்னன்னு சொல்லிட்டு தெரியலங்க, வாயிலேருந்து ஒரு நெருப்பு விடுறாரு நம்ம ஜெயின்ட் ஷிப்பை நோக்கி. அப்போ ஒரு 2 ஜெயின்ட்ஸ் அந்த நெருப்புக்கு முன்னாடி போயிட்டு ஷீல்டை வச்சு மறைக்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற லிட்டில் பீப்புள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ பானி என்ன பண்ணுறான்னா, அப்பாவே வெகா பங்கிங்க நம்ம மூவ் பண்ணணும், இல்லை அவங்க வந்து எரிஞ்சிருவாங்கன்ற மாதிரி அவள் சொல்கிறா. அட்லீஸ்ட் வந்து நான் அவங்களை கேரி பண்ணுறேன் மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூக்கின்னு வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அப்போ டோரியம் ப்ரோயும் வந்து இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் இக்னோரே பண்ண முடியாது போல இருக்குது, சப்போஸ் இவங்களால பறக்க முடியும் அப்படின்னா நம்ம உலகத்தில் எங்கே போனாலும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வருவாங்கன்ற மாதிரி அவங்க வந்து பேசினுக்கிறாங்க. அப்போ மார்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து ஒருத்தவங்க கூட தப்பிச்சு போக மாட்டீங்க, நீங்கள் தப்பிச்சு போகிறதுன்னு அனுமதிக்க மாட்டேன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அந்த டைமில் கடலை வந்து பார்த்தீங்கன்னா அதிருது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் மாதிரி வருது. அதை பார்த்ததும் மெரின்ஸ் எல்லாருமே அப்போ நம்ம இவ்வளோ நேரமாக கேட்டு இந்த விஷயம்லாம் உண்மைதானா, சீ லெவல் உண்மையிலே ரைஸ் ஆகுதான்ற மாதிரி அவங்க வந்து பேசினுக்கிறாங்க. அப்போ லூஃபி சாட்டுனால அவன் வந்து ஒரே சாட்டு முடிச்சுட்டு, அப்பாடா என் வயிறு வந்து ஃபுல்லாக இருக்குது, வா பானி போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ பானி வந்து அவனை பார்த்துட்டு நீக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறா. லூஃபி எதை கேட்டதும் மறுபடியும் நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலன்ற மாதிரின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம லூஃபியோட ஹார்ட் பீட்டை கேட்டு டோரியம் ப்ரோகையும் டான்ஸ் ஆடுனுக்கிறானுங்க. சுற்றி நெருப்பு எரிஞ்சுனுக்குது, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுனுக்கிறானுங்க. அதுக்கடுத்து நம்ம லூஃபி வந்து என்ன சொல்கிறான்னா, வா பானி இவனுக்கு எல்லாரையும் நம்ம வந்து போட்டு பொழுது காட்டலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிட்றான். அப்போ பானி என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னால் அவங்க கூட கீப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து லூஃபி என்ன சொல்கிறான்னா, இல்லை கன்ஃபார்மாக உன்னால் பண்ண முடியும், உன்னோட பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் உன்னால் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூஃபி வந்து சொல்கிறான். அதுக்கு அடுத்து பானி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறா. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது அவளோட டிஸ்டார்டட் ஃபியூச்சர் பவர் வந்து யூஸ் பண்ணுறா. அதில் கிவ் மீ ஃபியூச்சர் வேர் ஐம் டோட்டலி ஃப்ரீன்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா நீக்காவை வந்து மாறுறா. அந்த டைமில் நம்ம லூஃபி சைடில் வந்து எப்பயும் போல சிரிச்சுன்னு இருக்கிறான். இங்கே நம்ம பானி வந்து பார்த்தீங்கன்னா நீக்காவை வந்து மாறுறா. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கடுத்து என்னோட ஒப்பீனியனை வந்து நான் சொல்கிறேன். இப்போ பானி வந்து இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா நம்ம குமா வந்து காட்டுறாங்க. குமா வந்து அவளை பார்க்குறானான்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. அப்போ குமா வந்து காட்டுறாங்க. அவன் வந்து நம்ம கின்னிக்கு சத்தியம் பண்ணுவான் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு சில வார்த்தையை வந்து போடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ கவலைப்படாத கின்னி, அவளை வந்து நான் பத்திரமா வளர்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குமா வந்து சொல்லுவோம்ல, அந்த டைலாக் வந்து வருது. நம்ம பானி வந்து பார்த்தீங்கன்னா கியர் 5 நீக்கா ஃபார்முக்கு வந்து போகிறா. அந்த டைமில் நம்ம வார்க்கரியும் அப்புறமா ஜூபிட்டரும் வந்து உள்ளே இருந்தாங்க பார்த்தீங்களா எக்கெட்டில், அவங்க இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அங்கே ஏதோ நடந்துருக்குது, நம்ம சீக்கிரமாக போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து வேகமாக ஓடி வராங்க. அதே டைமில் சீன் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழந்தை அதுக்கிட்ட போகுது. அப்போ அது வந்து என்ன சொல்லுதுன்னா சத்தத்தை கேட்டு அங்கே இருக்கிறியா நீன்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து சொல்லுது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சாப்டரில் எனக்கு உண்டான பிரச்சனையை வந்து நான் சொல்கிறேனே, பானி நீக்காவான்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் மட்டும் இல்லை, யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஆனால் இதில் வந்து எனக்கு இடிக்கிற விஷயமா இல்லை பிடிக்காத விஷயமானு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. பட் அது என்னன்னு சொல்லிட்டு இல்லை அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது என்னோட ஒப்பீனியன் தான். சில பேர் வந்து இது கேட்டு வந்து கமெண்ட்டில் எப்படா நீ எப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு சில பேர் வரீங்க சண்டைக்கு. அது பைத்தியத்தனமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது. நான் வந்து என்னோட ஒப்பீனியன் வீடியோவில் சொல்லினுக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக நான் அதை பற்றி தான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக நான் வந்து எனக்கு தோன்றதை மாற்றி பேச முடியாது கரெக்டாக. அதனால் இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் ரிவ்யூ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதோட வீடியோ நிறுத்திட்டு கூட நீ வந்து போயிடலாம். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது என்னோட ஒப்பீனியன் தான். இதை முழுசாக கேட்டு கமெண்ட்டில் வந்து எப்படா நீ எப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ நான் முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சது வந்து கண்டினியூ பண்ணுவோம். பானி வந்து பார்த்தீங்கன்னா கியர் 5 ஃபார்முக்கு மாறினது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, பார்த்து நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுப்பேன். ஆனால் அவள் மாறினா பார்த்தீங்களா, அது எப்படி மாறினான்றது தான் வந்து எனக்கு குழப்பமே. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் வந்து தானாக மாறி இருந்தால் பரவாயில்ல,
லூஃபி அவகிட்ட போயிட்டு உன்னால முடியும் மாறுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுவும் என்ன மாதிரியே மாறுன்ற மாதிரி லூஃபி சொல்றான்னா, அதனால நம்ம பாணி வந்து பாத்தீங்கன்னா கியர் 5 ஃபார்முக்கு வந்து மாறுறா. இது டிரான்ஸ்லேஷன் பிரச்சனையா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா எதுக்காக லூஃபி போயிட்டு பாணி கிட்ட நீ என்ன மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு சொன்னான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாணி வந்து பவர் யூஸ் பண்ணிடுறா சில டைம், அவளோட டிஸ்டார்டட் ஃபியூச்சர் பவர். அந்த டைம்லாம் லூஃபி பக்கத்துல இருந்து பார்த்தானான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாணி அவளோட பவர் யூஸ் பண்றப்ப லூஃபி பக்கத்துல இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னால என்ன மாதிரி ஆக முடியும்னு சொல்லிட்டு லூஃபி வந்து சொல்றான். அதை வந்து பார்த்தீங்கன்னா இவளும் கேட்டு ஆகிறான்னு சொல்லிட்டு எனக்கு குழப்பமா தான் இருக்குது. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. நீக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அதான் நம்ம லூஃபி வந்து இருந்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசின்னு இருந்தோம். அப்படி இருக்கிறப்ப இன்னொரு கடவுள் வந்தாருன்னா அப்போ யாரெல்லாம் இமேஜின் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே நீக்கா ஆகலாம்ல. அப்போ இந்த நீக்காக வந்து ஒரு எண்ணிக்கை எல்லாம் போயிடும் தானே. நம்ம ஜோரோ நினச்சா ஆகலாம், இல்லை ஸ்டார்ஸ் எல்லாருமே ஆகலாம், நம்ம ஷாங்ஸன் ஆகலாம், யார் வேணா ஆகலாமே. அப்படி பார்த்தா அவங்களால இமேஜின் பண்ண முடியும். இமேஜின் பண்ணுறவங்களால நீக்கா ஆக முடியும்னா யார் வேணா ஆகலாம்ல. நான் சொல்கிறது லாஜிக் இல்லை தான் எனக்கு வந்து புரியுது. ஏன்னா பாணி கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு டெல்ஃபுட் பவர் இருக்குது, அதனால வந்து ஆனா. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி இமேஜின் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட டெல்ஃபுட் வந்து இருக்குது. அவங்க இமேஜினேஷன் தான் அந்த டெல்ஃபுட்டோட பவரோட எல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு. ஸோ அவங்க நினச்சா அவங்களால நீக்காக ஆக முடியுமா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேள்வி. அதே மாதிரி இதை பார்க்குறப்ப வந்து 2 விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பாணி வந்து சன் காடாக வந்து ஆயிருக்கிறா. அதே மாதிரி பாணி மனசு வச்சா அப்படின்னா மீதி இருக்கிற 3 காடாக வந்து அவளால் ஆக முடியும். அதாவது ரெயின் காடாகவும் ஆக முடியும், ஃபாரஸ்ட் காடாகவும் ஆக முடியும், அதே மாதிரி எர்த்து காடாகவும் வந்து நம்ம பாணியால் ஆக முடியும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டிட்டாங்க. சன் காடாக ஆகிறான்னா மீதி 3 கடவுளாகவே அவளால் ஆக முடியும். ஆனால் எந்த கடவுளாக அவளால் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காடு உசப்பா தான் அவளால் ஆக முடியாது. ஏன்னா உசப் வந்து ஒரு தனி ரகம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் நான் சொல்லவே வந்தேன், நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். எப்படி இப்போ காடு உசப் மாதிரி யாரும் ஆக முடியாதோ அந்த மாதிரி காட் நீக்கா, சன் காட் நீக்கா மாதிரி வேற யாரும் ஆக முடியாதுன்னா ஒரு தனித்துவமாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இப்போ சன் காட் நீக்கா மாதிரி இவ வந்து ஆகிறான்னா அப்போ அதே மாதிரி நிறைய பேரெல்லாம் ஆக முடியல. அப்புறம் அது வந்து இன்னும் ஒரு யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற குழப்பம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்னதுன்னா, நம்ம பாணிக்கும் லூஃபியோட ஹார்ட் பீட் மாதிரி தான் அவளுக்கு வந்து துடிக்குது. இந்த பேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட முடியாது அந்த பேனலில், பட் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அது பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ நம்ம லூஃபி இருக்கிற சைடில் அந்த ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் ஒரு மாதிரி கேட்குது. அதே மாதிரி சத்தம் வந்து பாணி இருக்கிற ஒரு சைடில் அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் கேட்குது. ஸோ 2 பேருக்குமே இந்த ஃபன்னியான ஹார்ட் பீட் தான் வந்து கேட்குது. அதனால எனக்கு இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன பதில் 3 கேட்டகரி, இதை திடீர்னு பார்க்குறதுக்கு சீனாக இருக்குது. ஆக 2 நீக்காவான்னு சொல்லிட்டு தோணுது. அதே மாதிரி அடுத்த செகண்ட் பார்க்குறப்ப என்னடா இது இவேதுடா நீக்காவானா, நீக்கா தான் ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கிறானே, இன்னொருத்த எதுக்கு நீக்காவானான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழப்பம் வேற வருது. அது குழப்பன்றத விட அது கடுப்பாகுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அடுத்து வந்து என்னன்னா எதுக்காக லூஃபி வந்து இவ்வளோ ஆக சொன்னான்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழப்பம் வேற வருது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏகப்பட்ட மிக்ஸ்டு எமோஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். கரெக்டாக இதுதான் சொல்லிட்டு என்னால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது? நான் இந்த 3 கேட்டகரி சொன்ன மாதிரிலா இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, இல்லை இந்த கேட்டகரியே இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி பாணி எப்படி வந்து நீக்காவாயிருப்பான்னு சொல்லிட்டு ஏதாவது தேரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டால் கூட நான் போடுவேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்பான அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட ஒப்பீனியனையும் கேளுங்களேன், இந்த மாங்கா பார்த்தப்ப எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.